Amazing! Good evening students, welcome to Maths with AK46. ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை எலாஸ்பிட்டல் ரூல் வச்சு எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்க போறோம். பார்த்துக்கோங்க. f of x equal to log of 1 plus 5x minus log of 1 plus alpha x by x when not x not equal to 0. எங்க x not equal to 0 இருக்கோ இங்க தான் நீங்க லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். when x equal to 0 இருக்கும்போது that is the value of the function. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம லிமிட் கண்டுபிடிக்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x equal to 1 by x இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் செப்பரேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். தட் இஸ் த அப்ளைங் எலாஸ்பிட்டல் ரூல். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? The first one, limit x tends to 0 f of x. That is limit of a function அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லோபிட்டால் ரூல் எப்படி அப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், செப்பரேட்டா பண்ணணும். ஸோ லாக் ஆஃப் 1 plus 5x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by 1 plus 5x. 1 plus 5x ஓட டிஃபரன்ஷியேஷன் into 5 minus log of 1 plus alpha x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by 1 plus alpha x. 1 plus alpha x ஓட டிஃபரன்ஷியேஷன் alpha, so into alpha ன்னு சொல்லலாம். இப்போ x க்கு 0 அப்ளை பண்ணுங்க. x க்கு 0 அப்ளை பண்ணா அந்த 5 into x டிசப்பியர் ஆயிடும். 5 by 1 is 5. சிமிலர் கேஸ் தான் இங்க. alpha into 0, 0 neglected, so alpha, that is particularly minus alpha ன்னு சொல்லுவாங்க. This is limit of a function. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்தது அப்படின்னா பர்டிகுலரா ஒரு பாயிண்ட்ல லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷனும் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். ஸோ லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் இஸ் 5 minus alpha, வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் 10. இப்போ ஆல்பாவோட வேல்யூ பாருங்க, 5 minus 10 which is equal to minus 5. That's all. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம 1 power infinity ஃபார்ம் அண்ட் லோபிதால் ரூல் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி இந்த சம் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் இந்த பிளேஸ் பாருங்க, when x not equal to 0 இந்த ஃபங்க்ஷனோட இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்க லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். when x equal to 0க்கு வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ when limit x tends to 0 of tan x by x whole power 1 by x square. ஸோ இது ரெண்டு பார்ட்டா பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, லிமிட் ஆஃப் எ பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்பெஷல் டைப்பு. லிமிட் ஆஃப் எ பேஸ். பவர்ல பாருங்க, லிமிட் ஆஃப் எ பவர் இந்த மாதிரி ரெண்டா பிரிக்க முடியும். 1 by x square. லிமிட் x tends to 0, tan x by x ஓட வேல்யூ 1 as per the formula. இந்த பிளேஸ்ல உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரும். ஸோ சிம்பிளா நவ் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 1 power infinity. 1 power infinity என்ன பண்ணணும்? பேஸ்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். வாட் இஸ் த பேஸ் ஹியர்? tan x by x. இதுல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு பவர் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 by x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். now take LCM. ஸோ லிமிட் x tends to 0. அப்போ இந்த பிளேஸ் என்ன வரும்? tan x minus x. that is simply to say numerator tan x minus x whole divided by x into x square is x cube. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்க லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் லோபிதால் ரூல் வச்சு கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் லோபிதால் ரூல்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் செப்பரேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணும். tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் சீக்கன் ஸ்கொயர் x, x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1, பர்டிகுலரா இங்க -1, x cube ஓட டிஃபரன்ஷியேஷன் 3x ஸ்கொயர்னு சொல்லுவோம். secant square x minus 1 ஓட வேல்யூ as per the identity, particular 10th standard identity, secant square x minus 1 is tan square x. So denominator உங்களுக்கு என்ன இருக்கு பாருங்க, 3 times x square னு இருக்கு. இப்போ டைரக்டாவே ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? x up to 3 பாத்துக்கோங்க, இத பாத்துக்கோங்க. tan square x by x square limit x tends to 0 ல அதோட வேல்யூ 1, 1 into 1 by 3, 1 by 3. பட் ஆன்சரா இங்க எழுதும்போது e power 1 by 3 னு எழுதணும். ரீசன் ஆல்ரெடி 1 power infinity ஃபார்ம்ல வந்தால் ஆன்சர் ஈயோட பவர்ல தான் வரும். ஆக்சுவலா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ்லயும் நம்ம இ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். அப்படியே நீங்க இ இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாலும் ஃபைனல் ஆன்சர்ல நீங்க ஈயை கண்டிப்பா கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் த லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன். ஆல்ரெடி வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் p. now taking log on both sides, log p equal to 1 by 3 னு வரும். சரிங்களா? now 96 மல்டிப்ளை பண்ணிடுங்க. 96 times
log p, which is equal to 96 into 1 by 3, which is equal to 32. That's all. ஒரு விஷயத்தை கேர்ஃபுல்லா இருங்க. whenever you are applying 1 power infinity form, 1 power infinity formல கொஸ்டின் இருந்தா உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஈயோட பவர்ல இருக்கணும். நீங்க நடுவில் இருக்க ஸ்டேஜ்ல இ யூஸ் பண்ணலனாலும் ஃபைனல் ஸ்டெப்ல கண்டிப்பா இ யூஸ் பண்ணி அந்த ரெலவெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. தட்ஸ் ஆல். தேர்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். f of x equal to base வந்து 1 plus modulus of cos x whole power lambda by modulus of cos x when x is greater than 0, x is less than pi by 2. When x equal to pi by 2, function is mu. When x is greater than pi by 2, less than pi, e power cot 6x whole divided by cot 4x. ஈயோட பவர்ல தான் ரெண்டுமே இருக்கு. நம்ம பேசிக்கலி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது லாம்டா அண்ட் மியூவோட வேல்யூ. அப்புறமா இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்றது பார்க்கலாம். இங்க 1 power infinity ஃபார்ம் வர சான்ஸ் இருக்கு. மோர் ஓவர் பாருங்க, நீங்க when x is less than pi by 2 னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கலாம் at pi by 2. So when x tends to pi by 2 minus f of x, what is f of x? 1 plus modulus of cot x whole power lambda by modulus of cos x. When x is replaced by pi by 2, base will become 1, numerator becomes infinity. So 1 power infinity form the question இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 1 power infinity தான் என்ன பண்ணணும், பேஸ்ல ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணணும், பவரை கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். மோர் ஓவர் ஃபைனல் ஆன்சரை ஈயோட பவர்ல எழுதணும். ஸோ இப்போ ஈயோட பவர்ல எழுதுறதாலும் எழுதலாம், இல்லைன்னா ஃபைனல் ஆன்சர்ல பண்ணலாம். ஸோ இனிஷியலாகவே ஈயோட பவர்ல பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 2 மைனஸ், ஸோ பேஸ்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணினா ரிமைனிங் இஸ் மாடுலஸ் ஆஃப் காட் எக்ஸ் இன்டூ பவர் மல்டிப்ளை பண்ணலாம் லாம்டா பை மாடுலஸ் ஆஃப் காட் எக்ஸ். மாடுலஸ் ஆஃப் காட் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் காட் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், வெறும் லாம்டா மட்டும் தான் இருக்கும். அது கூட எப்படி இருக்கும்னா ஈயோட பவர்ல லாம்டா இருக்கும். திஸ் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். when x greater than pi by 2 we can calculate right hand limit. So right hand limit start பண்ணிடலாமா? limit extends to pi by 2 plus half e power cot 6x whole divided by cot 4x. இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லிமிட். இது எப்படின்னா பேஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் பட் பவர் இஸ் எ வேரியபிள். டைரக்டா பவருக்கு நீங்க லிமிட் எடுத்துக்கலாம். அப்போனா ஆன்சர் எப்படி இருக்கும்னா e power limit extends to pi by 2 plus half cot 6x by cot 4x. இதுக்கு டைரக்ட் ஆன்சர் இருக்கு. ஆல்ரெடி நம்ம tan வச்சு பார்த்துருப்போம். டேனுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆன்சர் வந்து e பவர் இன்ஸ்டெட் ஆஃப் 6 by 4 4 by 6 அப்படின்னு இருப்பாங்க. ஸோ which gives you 2 by 3. இது சப்போஸ் டேன்ல இருந்ததுன்னா நேரடியாக 6 by 4 எடுத்துக்கலாம் ஈயோட பவர்ல. இது காட்டில் இருக்கிறதுனால அதனோட ரெசிப்ரோக்கலா 4 by 6. 4 by 6 ஓட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் 2 by 3. திஸ் இஸ் த ரைட் ஹேண்ட் லிமிட். ஸ்பெஷல் டைப் இது. பவர்ல மட்டும் கொண்டு போய் லிமிட் அப்ளை பண்றது. போன சம்ல வந்து பேஸ்ல அப்ளை பண்ணோம், பவர்லயும் அப்ளை பண்ணோம். இந்த சம்ல பவர்ல மட்டும் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். தட்ஸ் இட். வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். So now we got lambda equal to 2 by 3 and log mu equal to 2 by 3. ஓகேங்களா? பிகாஸ் மியூவோட வேல்யூ as per the question e power lambda which is equal to e power 2 by 3 which is equal to mu னு சொல்லுவாங்க. ஸோ மியூவோட வேல்யூ e power 2 by 3 e power lambda. இப்போ ஆக்சுவல் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் 9 lambda? lambda equal to 2 by 3 இந்த பிளேஸ்ல இருக்கு. ஜஸ்ட் நம்ம 9 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 9 into lambda. lambda value is 2 by 3. So 6 வரும். Plus another one is 6 times log mu. log mu ஓட வேல்யூ இந்த 6 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4 வரும். நெக்ஸ்ட் mu பவர் 6. mu ஓட வேல்யூ எங்க இருக்கு பாருங்க, e பவர் 2 by 3. பவர் 6 எடுத்துக்கிட்டா e பவர் 2 by 3 ஹோல் பவர் 6. ஸோ e பவர் 4 வரும். மைனஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க பாருங்க x less than 0 கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், கிரேட்டர் than 0 கொடுத்துருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் லிமிட், நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கிறதுனால வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். இது நாட் ஈக்குவல் டு 0 மாதிரி தெரியல, ஆக்சுவலாக இது ஈக்குவல் டு 0. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட், வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம ஆல்பாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சு தென் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சலாமா? LHL லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் 1 minus cos 2x by x square லோபிதால் ரூல் அப்ளை பண்ணுங்க. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் cos 2x பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் 2 times sin 2x.
ஹோல் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x இருக்கும். ஸோ ஆல்ரெடி we have known the formula sin 2x by 2x when limit x tends to 0 ஓட வேல்யூ 1 வரும். 1 into 2 is 2. So that's it. We got the left hand limit. வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி என்னவா இருக்கு, ஆல்பான்னு இருக்கு. ஸோ ஆல்பா அண்ட் 2 ஆர் ஈக்குவல்னு இப்படியே சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கலாம். லிமிட் x tends to 0 plus நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பீட்டாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சின்ஸ் இட் இஸ் எ கான்ஸ்டன்ட். ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸோட ஃபார்முலா 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து 2 டைம்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு சொல்லுவாங்க. ஹோல் டிவைட் பை வாட் எக்ஸ். ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எகைன் ஒரு கான்ஸ்டன்ட் புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. தட்ஸ் ரூட் டூ பீட்டா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் ரூட் 2 டைம்ஸ் பீட்டா. பேலன்ஸ் வந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். சைன் எக்ஸ் பை 2 பட் இன் டினாமினேட்டர் ஜஸ்ட் எக்ஸ் தான் இருக்கு. அங்கே 2ஆல் டிவைட் பண்ணி 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். Now sin x by 2 whole divided by x by 2 will give you 1 when limit x tends to 0. 1 into these values root 2 times beta by 2 னு சொல்லுவாங்க. So alpha also equal to this one. சரியா, இது சொல்லலாம். இல்லைன்னா this one is equal to 2 னு கூட சொல்லிக்கலாம். Suppose if this value is equal to 2, then what can be the beta? Beta is equal to 2 times root 2. What is the question? Question is alpha square plus beta square. When alpha equal to 2, alpha square is 4. When alpha equal to 2 root 2, beta square is, beta equal to 2 root 2, beta square is 8. 4 plus 8 is 12. That's it. Next question பார்த்துடலாமா? இது 2024ல வந்திருக்க question. f of x is equal to tan of a plus 1x plus tan x whole divided by x when x is less than 0. So அங்க left hand limit கண்டுபிடிக்கலாம். When x equal to 0ல 3 இருக்கு, value of the function. when x greater than 0ல இந்த ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, இங்க ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கலாம். இந்த சம் வந்து ஒரு லக்கை பேஸ் பண்ண ஒரு சம். யூஸ்வலா லெஃப்ட் ரைட்டு வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆனால் அந்த சம்மில் டைரக்டா நான் ரைட் ஹேண்ட் லிமிட் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். எப்படி லக் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் வாட் இஸ் த நியூமரேட்டர், ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஹோல் டிவைடட் பை b root a into root x into x. So numerator and denominatorல root x மட்டும் காமனா எடுத்து கேன்சல் பண்ண போறேன். So numeratorல root x காமனா எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த root x எடுத்துட்டா ஜஸ்ட் a மட்டும் தான் இருக்கும், இங்க ஒரு x மட்டும் தான் இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பிளஸ் b ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் இங்க root x போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ரூட் a மட்டும் தான். So this is the common value taken from the numerator. Root x balance. Denominator no need to do any separation because root x already available. The root x and the root x cancel. இப்போ L'Hopital rule apply பண்ண போறோம். That is numerator and denominator separate differentiate பண்ண போறோம். L'Hopital rule limit x tends to 0 plus இங்க பாருங்க root of a plus b square x differentiate பண்ணா step 1 1 by 2 times root of a plus b square x. Chain rule a plus b square x நீங்க further differentiate பண்ணினா you will get just b square. Root a is a constant, அதை differentiate பண்ணினா உங்களுக்கு 0 வரும். Denominator b root a is a constant, but x பண்ணினா உங்களுக்கு 1 வரும். Denominator b root a கன்ஃபார்மா இருக்கும். x பண்ணா 1, that no need to be written. இப்போ பாருங்க, wherever x comes, x is replaced by 0னா b square into x disappear ஆயிடும். ரூட்டுக்குள்ள a மட்டும் தான் இருக்கும். சரியா, நல்லா கவனிச்சு பாருங்க. ரூட்டுக்குள்ள ஏ மட்டும்தான் இருக்கும். ரூட் ஏ இன்டூ திஸ் ரூட் ஏ ஏ. டினாமினேட்டர்ல இருக்க இந்த 2 வந்து இந்த ஏவோட மல்டிப்ளை ஆகும். பி ஸ்கொயரை கேன்சல் ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் ஹேண்ட் லிமிட். ஒரு ரைட் ஹேண்ட் லிமிட் ஆல்ரெடி எதுக்கு ஈக்குவல், வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவல். இந்த 2 மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ த ரிமைனிங் இஸ் பி பை ஏ. ரைட் ஹேண்ட் சைடில் 6 இருக்கும். நம்ம கொஸ்டினே ஆக்சுவலா b by a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. b by a ஓட வேல்யூ 6 வந்துச்சு வித்தவுட் யூசிங் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இதான் இந்த சம்மோட ஸ்பெஷல். ஒன் வே இட்ஸ் லக் பேஸ்டு கொஸ்டின். சோஃபார் நீங்கள் ஒரு 5 கொஸ்டின்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் தான், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது லெசன்ஸ்ல இருந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல
கொஞ்சம் கிளியராக போட்டுவிடுங்க. சார் இது வேணும், இந்த லெசன் தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா டெஃபினெட்லி அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த வீடியோஸ் கூட ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.